அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்துட்டு நடு ரோட்டில் பார்க்குறான். ஏன் நான் வந்து இப்படி திட்டினா நீ வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நடுவுலேயே பிடிச்சி அடிச்சுட்டு அவனை அழுகுறான். அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி இதுக்கு மேலே நான் எங்கே போனாலும் நீ எங்கே போனாலும் ஹீரோயின் ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு இவன் வந்து வேறு இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணுவான் ஹீரோ. அதனால் வந்து இனிமேல் என்ன சொல்லுவான், நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் சொல்லுவாங்க செட் ஆகாது, அங்கே நானும் இன்னொரு பையனும் மட்டும்தான் இருக்கும், அதனால் அதெல்லாம் வராது, செட் ஆகணும். வடம் பிடிச்சி போயிடுவான். அது ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதில் அழகாக வந்து இவன் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு 2 பேரும் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நாள் இவன் கூட ஒரு நார்த் இந்தியன் தங்குவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், இவங்க வந்துட்டு அவனும் இவனும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரூமில் 3 பேரும் இருப்பாங்க. இவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுவான், நீ வந்து இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் வேறு எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கணுவான். அதுக்கப்புறம் அவனும் வந்து புரிஞ்சுக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஹீரோயின் வந்து தனியாக திருப்பி இருக்கிற சான்ஸ் கிடைக்கிது. திருப்பி இருக்கும்போது க்ளோஸாக இருக்க வருவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுவான். தள்ளி விட்டுட்டு போன ஒன்று தான் தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு போய் செக் பண்ணிவிட்டு வருவான். ஏன் தள்ளி விட்டுட்டு போனால் அந்த ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தா அவளுக்கு வந்து பீரியட்ஸ் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து அவன் அப்படியே சொல்லுவான், இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு நம்மளை வந்து க்ளோஸாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணுவான். உடனே வந்துட்டு இவன் வந்துட்டு மூஞ்சியே மாறிடும். ஏன்னா வந்து ரொம்ப ஆசையாக வந்து ஹீரோ வந்து வந்திருப்பான், இந்த மாதிரி பண்ணுவான். அப்போ வந்து சொல்லுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இப்போ கூட என்னை வந்துட்டு இது ஹக் பண்ணிக்கோ, இப்போ கூட வந்துட்டு என்னை வந்துட்டு கிஸ் பண்ணிக்கலாம், இப்போ கூட வந்துட்டு வந்து லவ் பண்ணலாம், அதனால நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 பேர் வந்து இது பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரோட் கிராஸ் பண்ணும்போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு லாரி வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து இடிக்க வரும். இவன் என்ன பண்ணுவான், அவளை தடுக்கும்போது கையில் நல்லா அடிபட்டுடுது. அப்போது ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆகுறாங்க, கையில் கட்டு போடுறதுக்கு. அப்போது ஹீரோயினும் ரொம்ப கவலையாக இருக்கா. அப்போது வந்து ஒரு பெட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறான். அது கிட்டத்தட்ட ஒரு 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 ஒன் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் பேபி. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஆசையாகிட்டு, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், போதும் தனியாக இருந்தது, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கினோடனே அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா பேர் வச்சிடலாம், உனக்கு உங்கள் அப்பா பிறந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், யோசிக்காமல் சரி நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 1 டேயில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஹாப்பியாக இருக்கா.